தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இது ஓடிடியில் வந்தக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கான ஒரு இம்பாக்டை இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். என்னடா இவ்வளோ ஹைப் பண்றியே, அந்த அளவுக்கு ஒர்த்தான படமானு என்ன கேட்டீங்கன்னா 100% ஒர்த்தான ஒரு படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆறதே 2 கல்லை வச்சு தான். என்னடா 2 கல்லை வச்சு என்னடான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே ஊரா இருந்தது 2 ஊரா மாறிடும் இந்த 2 கல்லு விழுந்தக்கப்புறம் அந்த 2 கல்லை வச்சு அங்க என்னெல்லாம் அரசியல் நடந்துச்சு, இதுல நமக்கு என்ன சொல்றாங்கன்றதான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்குமே இந்த படத்துல சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே இந்த படம் ஒரு கெரியர் பெஸ்டான படமா தான் அது இருக்கும். ஏன்னா இவரோட ஆக்டிங்குமே இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல இவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷட்டிலா இருக்கணும். தேவைப்படுற நேரத்துல கூட அவரால் பெருசா பேச முடியாது. ஏன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். அதையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா எனக்கு தெரிஞ்சு இது அவரோட கெரியர் பெஸ்டான ஒரு படமா தான் இது அமையும். நார்மலா ஒரு ஃபீல் குட் மூவியா இதை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கு ஹியூமனிட்டிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமா இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண நினைக்க வேணாம். இந்த படம் கொடுத்த இம்பாக்ட் எனக்கு அப்படி இருந்தது. இந்த படத்தோட பேரு பாம். நம்ம அர்ஜுன் தாஸ் அவங்க தான் லீட் கேரக்டரா பண்ணியிருக்காங்க. இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இதோட 3வது வாட்டி சொல்றேன்.